இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய வாக்கு யாருக்கு, மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கு அப்படின்றத நோக்கி நம்ம வந்து டிபேட்ல இருந்து இன்னைக்கு நாங்க சைதாப்பேட் தொகுதிக்கு தான் வந்திருக்கோம். சைதாப்பேட் தொகுதியில மொத்தம் 10 வார்டுகள் இருக்கு. இந்த 10 வார்டுகள்ல மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 2,80,000க்கும் மேல இருக்கு. அதுல ஆண் வாக்காளருடைய எண்ணிக்கை 1,38,000க்கு மேல இருக்கு. பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை 1,40,000க்கு மேல இருக்கு. குறிப்பா சொல்ல போனா பெண் வாக்காளர்களுடைய வாக்கு சைதாப்பேட் தொகுதியில அதிகமா இருக்கு. சரி, சைதாப்பேட் தொகுதியை ஆள போவது யாரு, அந்த மகுடம் சூட போவது யாரு? திமுகவா, அதிமுகவா, இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியா, இல்லைன்னா புதிய வரவான தமிழக வெற்றி கழகமா? எந்த கட்சியை மக்கள் வந்து சைதாப்பேட் தொகுதியில ஆதரிக்கிறாங்க அப்படின்றத நம்ம களத்துல இறங்கி மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். யாருக்கு உங்களுடைய ஆதரவு? நாங்க எப்பவுமே ரெட்டலை தான் போடுவோம். எங்களுடைய ஆதரவு ரெட்டையில வரணும்னு நினைக்கிறோம். அதிமுக தான் போடுவோம். ஆனா இந்த வாட்டி வந்து மாத்தி போடணும்னு தான். யாருக்கு ஆதரவு? மாத்தினா நான் விஜய்க்கு தான் போடுவேன். விஜய்க்கு தான். விஜய். எதனால விஜய்? ஆட்சி மாறினா எல்லாம் நல்லா இருக்கும். தளபதி விஜய்க்கு. விஜய்க்கு தான். விஜய்க்கு. எதனால விஜய்க்கு தான்? எனக்கு அவரை பிடிக்கும், அதனால தான். ஸ்டாலின் சார் தான். ஸ்டாலின். விஜய். விஜய்க்கா. எதனால விஜய்க்கு? ஏதோ ஒரு மாற்றம் வரும். ரெட்டலைக்கு தான். எதனால ரெட்டலை? நாங்க அதுல தான் இருக்கிறோம், அந்த கட்சி தான் நாங்க, அதனால அதுல தான். திமுக தான் நம்ம நீங்க. எதனால? நாங்க அப்போத்துல இருந்தே அதுதான். என்னோட ஆதரவு டிஎம்கே தான். எதனால திரும்பவும் டிஎம்? இல்லைங்க, அவங்க நல்லா பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறதுனால அவங்களுக்கு தான். அவங்க ஸ்டார்டிங்கில் எது இருந்தாலும் அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களால முடியும், மற்றவங்களால முடியாது. எனக்கு எந்த ஆதரவும் தெரியல. 4 பேருமே எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. நோ கமெண்ட்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். வந்து ஸ்டாலினுக்கு. எதனால ஸ்டாலின்? நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்களே, இந்த 2000 கொடுத்துக்குறாங்க, எல்லாம் சலுகை இருக்கு. என்னுடைய ஆடு டிஎம்கேமா. எதனால டிஎம்? டிஎம்கே எதனாலனாக்கா மகளிர் தொகை 1000 ரூபாய், இப்போ ஒரு 5000 ரூபாய் போட்டிக்கிறாப்புல. அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கு வந்து இது ஸ்காலர்ஷிப் போட்டிக்கிறாரு. இந்த வாட்டி மெஜாரிட்டி அவனு வரமாட்டான், ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா அவர் சில பேர் கான்ஃபிடன்ட் டிவிக்கு இருக்கால, அவங்க ஸ்ப்ளிட் பண்ணுவாப்புல ஓட்டை. என்னுடைய ஜெனரேஷன், என்னோட அனுபவம். உங்களுடைய ஆதரவு யாருக்கு? என்னுடைய ஆதரவு யாரும் சொல்ல, என்னுடைய ஆதரவு பிஜேபி தான். டிஎம்கே தான். எதனால டிஎம்? அவங்க தான் ஃபீல்டு ஒர்க் நல்லா பண்ணிருக்கிறாங்க, அதனால டிஎம்கே தான். டிவிகே. எதனால விஜய்? மாற்றம் வரணும் தான், வேற ஒன்றும். 2026 தேர்தல் வந்து டிஎம்கேக்கு தான் மக்களோட ஆதரவு இருக்குன்னு என்னோட கருத்து. என்னோட இதுவும் அதுதான். ஏன்னா ஃபுல்லாக எஜுகேஷன் தான் மெயினாக பார்க்குறாங்க. மக்கள் முன்னேறணும்னா ஃபர்ஸ்ட் கல்வி தான் முக்கியம், 2வது மெடிக்கல். டிவிகே தான். டிவிகே தான். எதனால விஜய் டிவிகே? எதனால தான் புதுசாக வராரு ஒன்று. அவர் சம்பாதிக்கிறதா சினிமாலே சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கிறதுக்கு அவர் வரல இதில், அதனால வரணுன்ட்டு ஆசைப்படுறேன். பழசா இருக்கிறவங்களா இருக்கட்டும், புதுசா வருவங்க ஆளுக்குமே. யாருக்கு? ஓகே, விஜய். ஏடிஎம்கே. எல்லாம் விலைவாசி அதிகமாக இருக்கு, நிறைய ப்ளஸ் இது இருக்கு, அதனால ஏடிஎம்கே. இவர் இருக்கிறதுனால இப்போ வந்து எல்லாமே அதிகமாக பிரச்சனைங்க தான் இருக்குது. பசங்க, சின்ன பசங்க முதல் கொண்டே கெட்டு போகுதுங்க. நிறைய போதை பொருள் தான், அதுதான் உண்மை. அதான் இப்போ நடக்கிறது. பொம்பளைங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. ஆம்பளை பசங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க குடும்பம் பாதிப்பு. அதுதான் இப்போ என்னோட இது. அதனால உங்களுடைய ஆதரவு யாரு? ரெட்டலைக்கு. அதுதான் விஜய் தான் போடுறேன். விஜய்க்கு தான். எதனால விஜய் போடணும்? ஏன்னா குழந்தை முதல் வருவான்னு தான் ஒரு ஆசை. நம்மள திமுக தான் வந்து. அவன் எவனோ புதுசாக வந்தான், வந்து விசில் அடிச்சுட்டு வர்றான், வந்து விசிலுக்காரன் வந்து அது சினிமாக்காரன் வந்து அது வந்து எடுப்படாது, வந்து அது சினிமா கூட்டம், வந்து அரசியல்னு தெரியாது. வந்து சும்மா வந்துட்டு நான் ஒரு அரசியல் வந்துட்டு வந்தோடனே ஒரு சிஎம் போய் உக்காந்துட்டு பண்ணணுனாக்கா அது தன்மை கிடையாது. அது அவன் நின்று இருக்கணும், நின்று ஜெயிச்சு இதெல்லாம் காமிச்சிருக்கணும். காமிச்சிருந்தாக்கா வந்து அவனோட பெருந்தன்மை காமிக்கலாம். வந்து இவர் எதுக்கு ஒரு வாரம் குதிப்பாரான், நான் சிஎம் சீட்டில் உட்கார வரேன். வந்து அது தப்பான வேலை. வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரியவங்களாம் வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து இவன் அரசியல் காரியத்தில் குதிச்சு இருந்து செஞ்சுருக்கணும். வந்து இவன் பணம் இருந்தாக்கா எடுத்து கொட்டு 450 கோடி வச்சுக்கிறான். நான் வந்து நம்ம எலெக்ஷனில் எப்போதுமே ஸ்டாலின் தான் ஆதரவு. நல்லா செய்வார், எந்த பிரச்சனையும் இல்லை, மத கலவரம் இல்லை, ஜாதி கலவரம் இல்லை, எந்த பிரச்சனையும் இருக்காது.
அங்கங்கே ஒரு சில தப்பு நடக்குது, அது மக்கள் பண்ணுறது தான். அதுக்கு அவர் வந்து நிற்க முடியாது. எல்லா இடத்துலையும் சட்டம் ஒழுங்கு சீர் கெட்டு போச்சு, அது கெட்டு போச்சு, இது கெட்டு போச்சுன்னா மக்கள் பண்ணுறது தான். சட்டம் நல்லா தான் இருக்குது, மக்களும் கொஞ்சம் திருந்தணும். அரசியல்வாதிக்கு ஓரளவுக்கு நல்லது தான் பண்ணுறாரு ஸ்டாலின் சார். திரும்ப அவர் தான் வருவார். என்னுடைய ஆதரவு யாருக்குமே இல்லைம்மா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு ஆட்சி கூட சரியில்லைம்மா. எல்லாம் கள்ளக்கடத்தல், கெஞ்சா கேஸு, சாராய கேஸு, அதனால எவனும் சரி கிடையாது. திமுக தான். காலங்காலமாக ஆண்டவங்களாலேயே இப்போ நம்மளாலேயே 4 பிள்ளைங்களை வச்சு சாப்பாடு போட முடியல. 234 தொகுதியும் வச்சு ஆராய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் படிப்படியாக தான் முன்னுக்கு வரலாம். டக்குன்னு எடுத்தோடனே சிஎம் சீட்டில் உட்கார முடியாது யாருமே வந்து. ஏதோ அவர் ஆர்வத்தில் இருக்கார், கொஞ்சம் அடைய கொடுப்பான். இப்போ எங்கள் வீட்டில் 4 ஓட்டு இருக்கா, 2 ஓட்டு அங்கே போவோம், 2 ஓட்டு இங்கே போவோம். எம்ஜிஆருக்கு போடுங்க ஓட்டு, அதில் போகிறதில்ல. ஏன் அதுக்கப்புறம் போறது இல்ல? எம்ஜிஆருக்கு போது எம்ஜிஆர் போட்டேன் ஓட்டு. ஒரு வாட்டி ஸ்டாலின் போட்டேன், போன இடத்துக்கு ஸ்டாலின் போட்டேன், அதில் சரி. இந்த எலெக்ஷனுக்கு யாருக்கு போடலாம்? போடுங்க. நான் ஸ்டாலின் தான் போடுவேன், அவர் தான் வருவார். திமுகவுக்கு தான். எதனால திமுக? தலைவருக்கு உண்டான ஒரு தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அவரை தவிர வேற யாருக்கும் வந்து அந்த தலைவருக்கு உண்டான அந்த ஸ்தானம் வேற யாருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல இன்னைக்கு பொசிஷன்ல. நாளைக்கு எப்படி மாறுன்றது தெரியல. சரிங்களா? அதனால இன்னைக்கு அவர் தலைமை பண்பு நல்லா இருக்கு, கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. மக்கள்லாம் அதாவது யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. அதை மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க திமுக மேலே. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக போயின்னு தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஸ்டாலின் ஐயா வருவார், நல்லது செய்வார், தமிழ்நாட்டை காப்பாற்றுவார், எல்லாரும் நல்லா இருக்கலாம். இப்போதைக்கு எல்லாருக்கும் யார் நல்லா செய்யறாரு அதை ஃபர்ஸ்ட் நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தோணி இருக்கும்ல இந்த நம்ம ஆதரவு கொடுக்கணும்? எனக்கு தோன்றது ஸ்டாலின் தான். இந்த ஃபேமிலி கான்ட்ரவர்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ சப்போர்ட் விஜய். ஓகே. பட் ஃபேமிலி அம்போன்னு விட்டா அந்த கொஷின் மார்க் வரும்போது ஐ திங்க் அபவுட் விஜய். ஸோ அது இல்லைன்னா ஆப்வியஸ்லி ஐ வில் vote ஃபார் டிஎம்கே. அங்கே போக சொல்ல யாருக்கு நினைக்கிறோமோ போட்டு வந்துடும், அவ்வளோதான். போன வாட்டி அப்படி யாருக்கு போட்டீங்க? போனால் டிஎம்கேக்கு போட்டோம். இது சூரியகாந்தி தான் வரணும். சூரியன் தான் வரணும். அவங்க தான் வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க மிச்ச பேர் வந்தாங்கன்னா எப்படி செய்வாங்கன்னு என்னன்னு ஒன்றும் புரியல. இவங்க தான் வந்தாகணும், ஏன்னா இவங்க பரமையாக உட்காந்துக்கிறாங்க. அவங்க தான் வரணும். அவங்க தான் வந்தால் தான் அவங்க எப்படி பார்க்கலாம், எப்படி நடக்கலாம். அவங்க தான் காசுலாம் ஏதோ கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. மிச்ச பேர் யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க? இதுக்கப்புறம் எல்லாருமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எடப்பாடி அவருக்கு அது வந்தால் தானே கொடுக்குறோம், வந்தால் தான் கொடுக்குறேன்னாங்களா? அதுக்கு முன்னே கொடுக்கல. அதுக்கு முன்னே இவங்க கொடுத்தாரு, 5000 கொடுத்தாருல. எதனால கொடுத்துரு? அவங்க சொந்த காசு தானே போட்டு கொடுத்தாங்க. இவனுங்க முன்னாடியே கொடுத்தாங்கல்ல. ஜெயிச்சாதான் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஜெயிக்காத முன்னே கொடுக்குறோம்ல, யார் மேலே என்னன்னு போடுவாங்க சொல்ல. அது அவங்களுக்கு புரியலையாப்பா. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? உங்க முன்னாடியே போட்டாங்கல்ல, அவங்க தானே போடணும் ஓட்டு. அதனால தான் அவங்க தான் போடணும் ஓட்டு.